கொடைக்கானல் கவுஞ்சி கிராமத்தில் ஆப்பிள் விளைச்சல் குறித்து தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி துணை பேராசிரியர் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஆப்பிள் விளைச்சலை அதிகரிக்க விவசாயம் செய்யும் முறைகளை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு குளுமை நிறைந்த மலை பிரதேசமாகும். இங்கு காலநிலைக்கு ஏற்றவாறு மலை காய்கறிகள் பல வகைகள் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் ஆப்பிள் மரங்கள் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள ஆப்பிள் மரங்கள் அழியும் தருவாயில் உள்ளது. மேலும் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக உள்ள கவுஞ்சி கிராமத்தில் உள்ள ஒரு சில விவசாயிகள் பயிற்சி பெற்று காஷ்மீர் பகுதியில் இருந்து ஆப்பிள் நாற்றுகள் வாங்கி நடவு செய்தனர். இந்த மரமானது சுமார் 10 வருடங்களாக பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கடந்த 3 வருடங்களாக இப்பகுதியில் உள்ள ஆப்பிள் மரங்களில் அமோகமாக ஆப்பிள் விளைச்சல் அடைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் ரவி மற்றும் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் நடராஜன் இப்பகுதியில் விளைந்துள்ள ஆப்பிள் மரங்களை நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் இப்பகுதியில் விளைந்துள்ள ஆப்பிள் இனிப்பு சுவை குறித்து கேட்டறிந்தனர். மேலும் இந்த ஆப்பிள் மரங்களை இடைவெளி விட்டு நடவு செய்வதுடன் இயற்கை உரங்களை செலுத்துவதும், மரங்களில் கவாத்து பணி, மரம் அடிப்பகுதிகளை எடுத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் தேனீ வளர்ப்பினால் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதனால் ஆப்பிள் மரங்கள் நல்ல விளைச்சல் அடையும் என தெரிவித்தனர். மேலும் தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலையத்தில் KKL1 டிராபிக் பியூட்டி உள்ளிட்ட ஆப்பிள் மரக்கன்றுகள் தயாராக இருப்பதாகவும், ஆப்பிள் மரக்கன்றுகளை விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், தேசிய தோட்டக்கலைத்துறை இயக்கம் மூலம் ஆப்பிள் விவசாயத்திற்கு பயிற்சி வகுப்புகள் அளிப்பதுடன் விவசாயம் செய்யும் முறை குறித்து எடுத்துரைக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கொடுக்க வேண்டிய உரங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். ப்ளஸ் இதில் இப்போ ஒரு வருஷத்துக்கு வருது இல்லை, அதே இதில் சில ரகங்கள் இருக்கு. இப்போ இந்த பட்டு இருக்குல்ல, இந்த பட்டில் இங்கனக்குள்ள காய்க்குதுன்னா இதே இதில் திருப்பி அடுத்த வருஷமும் காய்க்கும்.